சார் என்னங்க பணம் 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 பணத்தை நோக்கியா என்னோட இளைஞன் ஓடினா? எனக்கெல்லாம் சத்தியமா ஏத்துக்கிட, கடைசி மலர்விழிக்கா சொன்னாங்க, சத்தியமா அதால ஏத்துக்கிடவே முடியல. அப்பா அம்மாவை கூட மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க என்னைக்குமே தான் படித்த படிப்பை விட என்னுடைய இளைஞன் பெத்த அப்பா அம்மாவுக்கு தான் முதலிடம் கொடுக்கான். அதனாலதான் படித்த படிப்பை பெயருக்கு பின்னாடியும் பெத்த அப்பா அம்மாவோட இனிஷியல பெயருக்கு முன்னாலேயும் விடுறவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏங்க நாங்கெல்லாம் இளையத்துல பத்தி விஜய் ஸ்டைல்ல போயிட்டு இருப்போங்க. உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறோட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு போயிட்டே இருக்கணும். எங்க துணிவா வாரிசா இளைய தளபதி விஜய் ரசிகர்கள்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். சும்மா கொடுங்க. தல அஜித் ரசிகர்கள்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஆனா துணிவுனா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். வாரிசுனா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஆனா அந்த துணிவா வாரிசு எல்லாருமே வாரிசாமா அவங்க அப்பாவுக்கு என்ன சார்? அதெல்லாம் துணிவா வாரிசா அப்படின்னு சண்டை போடக்கூடிய இளைஞர்கள் இல்லைங்க. இளமை காலத்துல முன்னேற துணிவு வேணும், வயசான காலத்துல நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பணிவு வேணும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இளமையா துணிவா வாரிசான்னு ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க சார். என்னங்க வந்து நின்றுக்கிட்டு அக்கா வந்து சொன்னாங்க, அதுவும் அருண் சொன்னாப்ல, பணம் இருந்தா தான் நிம்மதி. எங்க நான் உங்களை பத்தி கேட்குறேன் சார், பணம் வச்சிருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இல்லை பணம் வச்சிருக்கவன்லாம் பணக்காரனா? பணம் வச்சிருக்கவன்லாம் பணக்காரன் இல்லைங்க. எவன் படுத்த உடனே தூங்குறானோ அவன் தான் நிம்மதியான பணக்காரன், கோடீஸ்வரன், லட்சாதிபதி.